ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான, ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு நமக்கு வெயில் காலத்தில் ரொம்பவே நல்ல சீசனில் கிடைக்கும். நொங்கு அதிகமாக இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பித்தாச்சு. சிட்டி சைட்லேயே கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பயன்கள் தெரிஞ்சால் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இளநீயை விட இது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் சொன்னால் அது நொங்கு தாங்க. சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. இந்த நொங்கு வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அம்மை நோய்கள்லாம் வராமல் தடுக்க முடியும். அந்த பாடி ஹீட்னால் வரக்கூடிய மஞ்சள் காமால் இந்த நோய்கள்லாம் கூட வராமல் தடுக்க முடியும். நொங்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக இலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கி சாப்பிடணும். அதுக்குள்ளே ஒரு லிக்யூட் இருக்கும். தேங்காய்க்குள்ளே இளநீ இருக்க மாதிரி, இளநீக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி இதுலேயும் ஒரு லிக்யூட் இருக்கும். ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச அந்த லிக்யூடில் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். நொங்கு பார்த்திங்கன்னா இது நோண்டி கொடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நாம் தான் பொறுமையாக பிரித்து எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். அப்படியேவும் சாப்பிட்லாம். அந்த துவர்ப்பு தன்மையுடைய அந்த தோல் கூட மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் தாங்க. அவாய்ட் பண்ண தேவையில்லை. பட் கொஞ்சம் கசக்கும். அதனால் அதை பிரித்து எடுத்துகிட்டு நாம் சாப்பிட்டுக்கலாம். நொங்கு இலசாக இருக்கிறது தான் சாப்பிடணும். முத்துனது சாப்பிடக்கூடாது. முத்துனது சாப்பிட்டா வயிற்று வலி வரும். ஓகே, இப்போ அதோட தோலில் பிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜா சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து நம்ம ஊற வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சூப்பராக நல்ல ஜெல்லி மாதிரி ஊறி வந்துடும். அதுவுமே பாடி ஹீட்டு கம்மி பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க. பாருங்கள், இப்போ ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. நொங்குல வெறும் ஒயிட் பார்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் கட் பண்ணி போட்டு நம்ம ஜூஸுக்காக ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நொங்கு ஜூஸுக்காக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி பீஸஸாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா நொங்கில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. பாடி கூல் மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து, ஜிங்கு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் பி எல்லாமே நிறையா இருக்குது. இதெல்லாம் அவசியம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வாங்கி கொடுங்க. மஞ்சக்காமால், அம்மன் நோயெல்லாம் வராமல் இருக்கும். அவங்களுக்குலாம் ஆன்டிபயோட்டிக் நிறைய கொடுக்கும். இந்த நொங்கு அவ்வளோ பயனுள்ள ஒரு பொருளுங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சம்மரில் நம்ம எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்காது. ஆனால் இந்த நொங்கு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தாகத்தை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணும். அது தாகத்தை அடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியாக குடிக்கக்கூடாது. இது தண்ணி பொருளாக இருந்தாலும் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும். ரொம்பவே ஒரு மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது, ஆனால் தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நொங்கு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அம்மன் நோய்கள்லாம் தடுத்து நம்மளோட உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக்கை அதிகமாக தரக்கூடிய ஒரு பொருள்னால் அது நொங்கு தாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இது கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். டெய்லியுமே இந்த வெயில் காலத்தில் நொங்கு வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நொங்கு நம்ம சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் அண்ட் வயிற்றுப்போக்கு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இலகுவான மலம் வெளியே போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லாவே பேலன்ஸ் பண்ணும். நொங்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவும் கூட சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இதை மருந்துன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை சாப்பிடலாம். கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த நொங்கு வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலச்சிக்கல், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த நொங்குக்கு இருக்குங்க. இரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு தாங்க. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த நொங்குக்கு இருக்குது. கண்டிப்பாக பெண்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டதோட ஒரு 150 கிராம் சர்க்கரை அது கூட சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் நம்ம ஒரு 2-3 தடவை விட்டோம்னா நமக்கு பிளெண்ட் ஆகி ரொம்ப சாஃப்டியாக நமக்கு கிடச்சிரும். இந்த லிக்யூடை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேமிச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, சுகர் மட்டும்தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். 20 நொங்குக்கு பக்கமாக நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதுக்கு 150 கிராம் சர்க்கரை போதுமானதாக இருக்கும். டேஸ்ட் ஓவராக தான் இருக்கும். இப்போ நொங்கும் சர்க்கரையும் நல்லாவே கரைஞ்சிருக்கும். இது கூட நாம் ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன் பாதாம் பீஸுன்னு இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் நைட்டே ஊற வச்சதுனால அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு.
இப்போ அந்த ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதை மட்டும் கலந்துக்கலாம். அது போக இப்போ வந்து பாதாம் பீஸுன்னு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அல்சரை குணமாக்கும். உணவு குழாயிலிருந்து இரைப்பை வரைக்குமே சாஃப்டாக ரொம்ப மென்மையாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள் பாதாம் பீஸுங்க. அதை ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எல்லா நாள்லையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆளுக்கு போதும். நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் போடுறதுனால இந்த நுங்கோடு சேர்த்து இதையும் நான் 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டெய்லியுமே நீங்கள் பாதாம் பீஸு நைட் ஊற வச்சுட்டு சின்னவங்க பெரியவங்க ஆளுக்கு 1 ஸ்பூன் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டா நமக்கு பாடி ஹீட்டை நல்லா குறைச்சி அல்சர் நல்லா குறைச்சிருங்க, எல்லாமே பண்ணிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சப்ஜா சீட்ஸும் நல்லாவே ஊறிடுச்சு. மிக்சியில் அரைச்ச அந்த நொங்கு ப்ளஸ் சர்க்கரையோடு சேர்த்து பாதாம் பீஸுன்னு ஆட் பண்ணிவிட்டு இந்த சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொழன்னு தான் இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதுவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெயில் காலத்தில் மதிய வேளையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை தருங்க. வெயிலே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு உணவுனா அது நொங்கு. நீங்கள் அப்படியே பச்சையாகவும் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா டேஸ்டியாக இப்படி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பாதாம் பீஸன் ப்ளஸ் சப்ஜா சீட்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஜூஸாக சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜூஸ் குடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நொங்கில் அந்தியூசன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்குது. நொங்கு சாப்பிட்றதுனால நமக்கு வெயிலில் தாகம் தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை எப்பயுமே ப்ரொடெக்டடாக வச்சுக்கும். அப்புறம் அந்த நொங்கில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல வேர்க்குரு இருந்துச்சுன்னா அது தொட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேர்க்குரு எல்லாமே சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நொங்கோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.